Good day friends, welcome to Mayapadal. Three fishes. ஒரு ஆற்றில் 3 மீன்கள் இருந்தன. அவை அஸ்லி, ஷோபி மற்றும் கலீனா. அஸ்லி எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்கும். ஒரு ப்ராப்ளம் வரும் முன்னரே காத்துக்கொள்ளும் தன்மையுடையது. ஷோபி விளையாட்டு பிள்ளை, அது ஒரு ப்ராப்ளம் வரும்பொழுது தன்னை காத்துக்கொள்ளும் தன்மையுடையது. கலீனா ஒரு சோக்காளி, எந்நேரமும் ஜாலியாக தன்னுடைய நேரத்தை கடத்தி காரியங்களை தள்ளி போட்டு கொண்டே இருக்கும். ப்ராப்ளம் வந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என இருக்கும். இந்த மீன்கள் மூவரும் மகிழ்ச்சியாக ஆற்றில் விளையாடிக் கொண்டு இருந்தன. அந்த நேரத்தில் ஒரு மனிதன் ஆற்றில் குளிக்க வந்தான். அவன் வந்த நேரம் அஸ்லி பார்த்துவிட்டு ஷோபி மற்றும் கலீனாவுக்கு அறிவித்துவிட்டு ஒளிந்து கொண்டது. கூடவே ஷோபி வந்து ஒளிந்து கொண்டது. ஆனால் கலீனா துள்ளி துள்ளி விளையாடி கொண்டே இருந்தது. அவன் குளித்து முடித்து சென்றான். அவன் அடுத்த நாள் ஒளிந்து நின்று ஆற்றங்கரையை பார்த்து கொண்டு இருந்தான். 3 மீன்களும் விளையாடி கொண்டு இருந்தன. 3 மீன்களும் கொழுத்து பெரியதாக இருந்தது. எப்படியாவது இந்த மீன்களை பிடித்து விட வேண்டும் என மனதில் திட்டம் தீட்டினான். அவன் ஒளிந்து நின்று பார்த்ததை அஸ்லி பார்த்தது. அடுத்த நாள் எப்படியும் அவன் வந்து நம் மூவரையும் பிடித்து விடுவான். அதனால் நம் மூவரும் கடலுக்கு இன்றே சென்று விடலாம் என்றது. கலீனா, அவன் நாளை வரமாட்டான் என்றது. ஷோபி, அவன் நாளை வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்றது. சரி, நான் கடலுக்கு செல்கிறேன் விடை பெற்றது அஸ்லி. இரவெல்லாம் பயணம் செய்து அஸ்லி கடலை அடைந்தது. அடுத்த நாள் அந்த ஆள் ஒரு தூண்டில் எடுத்து கொண்டு வந்தான். முதலில் தூண்டிலை வீசினான். தூண்டிலில் ஷோபி சிக்கினாள். அவன் சோபியை பிடித்து கரையோரம் வைத்துவிட்டு மறுபடி தூண்டிலை வீசினான். அந்த நேரம் பார்த்து ஷோபி ஆற்றில் குதித்து கடலுக்கு ஓடினாள். கடைசியாக கலீனா தூண்டிலில் சிக்கினாள். கலீனாவை பிடித்ததும் கரையில் பார்த்த பின்னர் சோபியை காணவில்லை. அதனால் கவனமாக கலீனாவை வீட்டிற்கு கொண்டு சென்று குடும்பத்தோடு சமைத்து மகிழ்ச்சியாக சாப்பிட்டான். Moral: என்னன்னா, ஒரு ப்ராப்ளம் வருவதற்கு முன்னே செயல்படுவது சிறந்தது. குழந்தைகளே, நீங்கள் எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடாமல் அன்றைய வேலையை அன்றே செய்து முடிக்க வேண்டும். அப்படி செய்தால் நீங்கள் கடலையும் கடக்க முடியும். இல்லையேல் கலீனா போல் மற்றவர்களுக்கு இரையாக மாறிவிடுவீர்கள். நன்றி. அடுத்த கதையில் சந்திப்போம்.